இந்தியாவில் வரலாறுகளுக்கும் காவியங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் பஞ்சமே இல்லை. மகாபாரதம் நம் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற ஒரு இதிகாசமாகும். அந்த மகாபாரதத்தில் பல கிளைக்கதைகள் இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட கிளைக்கதையை தான் இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் இந்த ஸ்டோரிஸ், நான் உங்கள் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழம் பொருந்து சருக்கம். இப்போ நான் அந்த சொல்கிற இந்த கிளைக்கதை வந்து பார்த்திங்கன்னா வியாசர் எழுதின மகாபாரதத்தில் இருக்காது. ஆனால் தமிழில் வில்லிபுத்திர ஆழ்வார் எழுதுனதில் இந்த கிளைக்கதை இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். வாங்க. பாண்டவர்கள் வனவாசம் இருந்த காலத்தில் அர்ஜுனனும் பாஞ்சாலியும் ஒரு நாள் வெளியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அமித்திர முனிவர் இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு நடந்து வராங்க. அங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு நெல்லி மரம் இருக்குது. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மரம். அந்த அவ்வளோ பெரிய மரத்துலேயும் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்த பாஞ்சாலி என்ன சொல்கிறாங்கன்னா அர்ஜுனன்கிட்ட, உங்களுக்கு என் மேலே அன்பு இருக்குல்ல, எனக்கு அந்த பழத்தை பறித்து கொடுக்குறீங்களா? ஏன்னா இவ்வளோ பெரிய மரத்தில் அந்த ஒரே ஒரு பழம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மனைவி கேட்ட உடனே அர்ஜுனனும் தயங்காமல் வில் எடுக்கிறாரு, அதை துணிக்கிறாரு, அதாவது கட் பண்ணிடுறாரு. பழம் கீழே விழுந்துடுறது. இதை பார்த்து அமித்திர முனிவரோட சிஷ்யர்கள் வந்து அர்ஜுனன்கிட்ட, அர்ஜுனா இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. அமித்திர முனிவர் 12 வருஷம் வந்து தவம் இருப்பார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தவம் கழிஞ்சு இந்த நெல்லி மரத்தில் இருக்க இந்த ஒரு கனியை தான் சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சு திரும்ப 12 வருஷம் வந்து தவத்துக்கு போயிடுவார். இந்த பழம் பறிக்கப்பட்டது தெரிஞ்சால் அவர் வந்து அதை சாப்பிட மாட்டார். 12 வருஷம் அவர் பட்னியாக தவம் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே தர்மர், பீமன், நகுலன், சகாதேவன் இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அமித்திர முனிவர் வந்து குளிக்க போயிருக்காரு. குளிச்சு வரும்போது பழம் வந்து மேலே இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து சகாதேவன் சொல்கிறாரு, நமக்கு எப்பயுமே பிரச்சனை வரும்போது நம்ம யாரை கூப்பிடுவோம்? கிருஷ்ண பரமாத்மா தானே. ஸோ கிருஷ்ண பரமாத்மா கூப்பிடலாம். அவர் வந்து இதுக்கு நல்ல ஒரு உபாயம் சொல்லுவார், அதாவது ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணன் அழைக்கிறாங்க. கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. கிருஷ்ண பகவானும் உடனே வந்து அவங்க முன்னாடி காட்சி அளிக்கிறார். காட்சி கொடுத்ததுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி அர்ஜுனன் வந்து நெல்லிக்கனியை பறிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. சரி பறிச்சா என்ன, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கிருஷ்ணா, அந்த மாதிரி அது அமித்திர முனிவர் சாப்பிட வேண்டிய நெல்லிக்கனி. இப்போ வந்து அர்ஜுனன் அதை பறிச்சதுனால அமித்திர முனிவர் சாபம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, சரி இதுக்கு ஒரு வழி இருக்குது. உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் அப்படிங்கிறாரு. ஸோ அதாவது என்னென்னா, உண்மையை சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற ஏதோ ஒரு உண்மையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த பழம் தானாகவே மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தர்மனை பார்த்து முதல்ல கேட்குறாரு, தர்மா வந்து நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தர்மன் சொல்கிறாரு, கிருஷ்ணா, எனக்கு நான் ஜெயிக்கணும்னு ஆசையே கிடையாது. சத்தியம் ஜெயிக்கணும், உண்மை ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு என்றைக்குமே இருக்கிற ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவுடனே பழம் கொஞ்சம் மேலே போகுது. இப்போ உதாரணத்துக்கு அது ஒரு 12 அடி மரம்னு வச்சுக்கலாம். இப்போ தர்மர் சொன்னவுடனே 2 அடி மேலே போயிடுச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த 5 பேரும் சொன்னால் 10 அடி போயிடணும். இது வந்து ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பீமன் கிட்ட கேட்குறாரு கிருஷ்ணர், பீமா நீ சொல்லுப்பா, உன் மனசில் இருக்க உண்மை என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ பீமன் சொல்கிறாரு, கிருஷ்ணா, நான் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். பிறர் மனைவி மேலே நான் ஆசைப்படவே மாட்டேன். ஏன்னா வந்து பிறர் மனைவி வந்து நான் பெற்ற தாயாக மதிக்கிறேன். ஆனால் பிறர் அடையக்கூடிய துன்பம் அது என் துன்பமாக நான் நினைக்கிறேன். இது என்னமோ தெரில, எனக்கு ஒரு பைத்தியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவொடனே ஒரு 2 அடி மேலே போகுது. அடுத்தது அர்ஜுனன் கிட்ட கேட்குறாரு, அர்ஜுனா நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனன் சொல்கிறாரு, கிருஷ்ணா, எனக்கு புகழ் மேலே பைத்தியம். நான் எந்த வேலை செஞ்சாலும் அது புகழுக்காக தான் நான் செய்வேன். புகழ் மேலே அவ்வளோ பைத்தியம்னு சொல்கிறாரு. ஒரு 2 அடி மேலே போயிடுச்சு. அடுத்தது நகுலன் சொல்கிறாரு, நான் இத்தனை நாளாக வந்து எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி நடிச்சினே தவிர, ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு எனக்கு உண்மையாலுமே மரியாதை கிடையாது. யார் இருப்பான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நகுலன் சொல்கிறாரு, யாரெல்லாம் கல்வி கற்காமல், அதாவது எஜுகேஷன் படிக்காமல் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நான் மதிக்கிறதே இல்லை. அதாவது உள் மனசில் நான் மதிக்க மாட்டேன், வெளியில் வேணால் மதிக்கிற மாதிரி நான் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சகாதேவன்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணா, எனக்கு வந்து நல்லா நினச்சிட்டு இருக்காங்க, மாத்ரி தேவி தான் வந்து எனக்கு அம்மா, தர்மர் தான் எனக்கு வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பொய். தர்மம் தான் என் சகோதரன், ஞானம் தான் என் அப்பா, சாந்தம் தான் மனைவி, கருணை தான் என் தோழன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவொடனே 2 அடி போயிடுச்சு. இப்போ இவங்க 5 பேர் சொன்னவொடனே 10 அடி கிட்டத்தட்ட போயிடுச்சு. இன்னும் ஒரு 2 அடி தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ கிருஷ்ண பரமாத்மா நேராக வந்து நம்ம பாஞ்சாலிக்கிட்ட வர்றாரு. நீங்கள் சொல்லுமா, இன்னும் 2 அடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது
பாஞ்சாலி சொல்கிறாங்க, கிருஷ்ணா நான் என்ன சொல்கிறது, இவங்க 5 பேர் சொல்கிறது தான், அவங்க சொல்கிற கருத்து தான் என் கருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பழம் மேலே போகலை. கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ ஏதோ மனசில் நினச்சிட்ருக்க, அதை மறைக்கிற, தயவு செஞ்சு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்புறம் பாஞ்சாலி சொல்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது கிருஷ்ணா, நான் எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன், நீ நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது பழம் மேலே போகலை. கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ மாட்ட போகிற, இங்கே பாரு அவர் வந்துட்டுருக்காரு, சீக்கிரமாக சொன்னீங்கன்னா தான் பழம் மேலே போகும் அப்படின்னு சொல்லும்போது பாஞ்சாலி சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அவர் சொல்கிறா, 5 பொறி போல 5 கணவன்மார்கள் இருந்தும் வேறு ஒரு கணவன் அமைய என் மனம் விரும்பும்னு சொன்னால் பாருங்கள், பழம் போய் ஒட்டிக்கிச்சு. ஏற்கனவே பாஞ்சாலிக்கு வந்து 5 கணவர்கள், இப்போ அவங்க வந்து சொன்னது 5 பேர் இருந்தும் என் மனம் இன்னொரு கணவன் அமைய விரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேறு மாதிரி எடுத்துக்க முடியாது. இது வந்து வில்லிபுத்திராழ்வார் எழுதின மகாபாரதத்தில் இருக்குது, முடிஞ்சால் போய் படிங்க. பழம் பொருந்து சருக்கம். இதை வந்து கிருபானந்த வாரியார் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு, புலவர் கீரன் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு, சுகிசிம்மம் ஐயா வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் இதில் சுகிசிம்மம் ஐயா சொன்னது வந்து தான் நான் இப்போ எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் சண்டை இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம ஒய்ஃப்கிட்ட யாராவது சண்டை பண்ணுறாங்கன்னா நமக்கு என்ன கோவம் வரும், அந்த மாதிரி பாஞ்சாலியோட புடவையை துயில் உரியும் போது இந்த 5 கணவர்கள் இருந்துமே அவள் வந்து அங்கே அசிங்கப்படுத்தப்பட்டாங்க. கரெக்டு தானே? அந்த டைமில் ஒருத்தர் கூட வந்து சண்டையோ இல்லை வந்து இப்போ நம்ம ஒய்ஃப் மேலே ஒருத்தங்க கை வைக்கிறான்னா நம்ம போய் சண்டை போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கூட எதுவும் பண்ணலை. ஏன்னா அந்த இடத்துல அவங்க தர்மத்தை காக்கணும், ஏன்னா தர்மன் பேச்சு இதுக்காக தான் எல்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க. அண்ணன் சொல்கிறாங்க, அண்ணனுக்காக அமைதிட்டாங்க. ஆனால் யாருமே வந்து மனைவிக்காக இல்லை. ஸோ அவங்க வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணவன் கூட இல்லையே, இந்த 5 கணவர்கள் இருந்தும் என்ன பாதுகாக்கிற மாதிரி ஒரு கணவன் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னது வந்து நிஜமான ஒரு இது கிடையாது, கற்பனைக்கு அவங்க பார்த்த ஒரு விஷயம். நிறைய பேர் பார்ப்பாங்கள்ல, மற்றவங்க வந்து ஒருத்தவங்க அவங்க ஒய்ஃப் அடிக்கும்போது அவர் போய் கேள்வி கேட்குறது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து கற்பனையில் ஒரு ஆளை தான் சொன்னாங்களே தவிர அவங்க வந்து நிஜமாக சொல்லலை. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இந்த கதை. ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நந்து ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திப்பது உங்கள் நந்தகுமார்.